நான் வந்து நேத்தோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இது எத்தனை வாட்டி திரும்ப சொல்கிறதுன்னு தெரியல. லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு. எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சில தேவையில்லாத கொஷின்ஸ் வந்துச்சு. அதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லியும் விட்டுட்டேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய என்னோடய தோற்றத்தை வச்சோம் நான் இப்போ குழந்தைங்கள பார்த்துக்கிற பொறுப்பில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன கவனிக்க எனக்கு சுத்தமாக டைம் இல்லைன்றதையும் நான் நிறைய சொல்லிட்டேன். இது மூஞ்செல்லாம் பார்த்தா படித்த மாதிரியே இல்லை. இதெல்லாம் போய் படிச்சிருக்கான், இதெல்லாம் வேலை செஞ்சுருக்கான், இது போய் 7 வருஷம் வேலை செஞ்சுருக்கான். எனக்கு ஒரு அந்த படிப்புக்கான ரெஸ்பான்ஸ் என் லைஃப் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த படிப்புக்கான ரெஸ்பான்ஸே இல்லாத அளவுக்கு ரொம்ப சீப் மென்டாலிட்டியோட நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹர்ட்டிங் ஆகுது. இதுக்காக நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா அவங்கள லைவில் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்த உடனே இந்த பேக்கே தூக்க முடியல. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நான் படித்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் சரி, நான் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கணும். ஸோ மொத்தமும் என்கிட்ட இருக்குது. நம்ம லைவ் பேசிகிட்டே இருப்போம். ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டோம். வந்த உடனே நான் 1 by 1 எல்லாத்தையுமே நான் எங்கே எந்த இயரில் படித்தேன், எந்த இயரில் ஜாப் பார்ட் டைம் ஜாப் பண்ணேன், எந்தெந்த வருஷத்தில் எங்கெங்கே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் இந்த லைவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதனால் எனக்கு என்னன்னு கேட்குறீங்களா, இவங்ககிட்டலாம் நம்ம இப்படியெல்லாம் காமிச்சாதான் அமைதியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர உருட்டுறேன்னா நான் யாராவது இன்ஜினியரிங் முடிச்சதை போய் உருட்டுவாங்களே, யோசிச்சு பாருங்க. அது எனக்கு சொத்து மாதிரி. என் படிப்பு என்ன வேணாலும் இழக்க முடியும். ஒரு மனுஷங்கிட்ட என்ன வேணாலும் வாங்கிக்க முடியும். ஆனால் அவங்களுடைய படிப்பை மட்டும் என்றைக்குமே யாராலையும் அழிக்க முடியாது. அழியாத ஒரே செல்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வத்தையே நான் படிச்சிருக்கேன். டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு குடும்பமா நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு ஒரு சைடு ஹர்ட்டிங் ஆனாலும் சரி, ஓகே, இதில் காட்டுறதால நமக்கு என்ன வந்துட போகுது, நம்ம பெருமையாக தான் காட்டிக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் அப்படி கமெண்ட்ஸ் பண்ணி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாருமே வந்த உடனே நான் கண்டிப்பாக எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எப்பப்போ பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணேன். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ தான் விஜிமா ஹாய் வருது. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? 2 குட்டீஸும் ஒரே சேட்டை. எங்கேயுமே வாக்கிங் கூட கூப்பிட்டு போகிறதில்ல. இப்போ இந்த குழந்தை காலத்தெல்லாம் சொன்னதுலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா. இது வேறு, அதனால் நான் வெளியே கூட கூப்பிட்டு போகிறதில்ல. சுற்றி லாக் பண்ணிவிட்டு ஜன்னல் கூட திறக்கிறது கிடையாது. குழந்தைங்கள உள்ளே வச்சுட்டு இருக்குது. பாப்பாவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அவளை நான் உள்ளேயே வச்சுட்ருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் நேரம்மா, ஒரு 15 நிமிஷம்மா அடிச்சுக்காம விளையாடுங்கம்மா. காலிலேருந்து அழுது எனக்கு தலையே வலிக்குது. நல்லா இருக்கேன் அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. வெரி குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியலையே, நம்ம எப்போ லைவ் போட்டாலும் நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க. இன்றைக்கி நம்ம ஆரம்பித்த நேரமே சரியில்லையா? என்ன ஆச்சு அக்கா? நான் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க விஜிமா, ஒருத்தங்க இல்லை 2-3 பேர். நீ படிச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன். நான் படித்தது யாராவது போய் சொல்லுவாங்க, படித்தேன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன். நான் வேலை செஞ்சேன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஐடி கார்டெல்லாம் வேறு பீரோவில் தான் இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு பேசினா நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஹர்ட்டிங் ஆகிற அளவுக்கு மெசேஜஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வரட்டும் தான் நான் வெயிட் பண்ணுறேன். வந்த உடனே கண்டிப்பாக எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு புக்ஸ் எல்லாம் அந்த நேரத்தில் எடுத்து வச்சு பார்த்தேன், தூக்கமே வந்துடுச்சு. என்ன பண்ணேன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம்